காஃபி கேட்க மாட்டியான்னு கேட்டா காஃபியே தான் குடிப்பியா? இப்ப எனக்கு காஃபி குடிக்கணும் போல இல்ல. நீ போய் புதினா டீ எடுத்துட்டு வா போ. என்ன சொன்னது காதுல வேலையா? அப்படியே நிக்கிற? போ போய் டீ எடுத்துட்டு வா. சரிங்கம்மா. நில்லு பார்வதி. உங்க மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? நானா ஆதி? என் மனசுல நான் தான் மனசுல ஒண்ணு நினைக்கிறது இல்லையே. எதுவா இருந்தாலும் பட்டு பட்டுன்னு பேசிடுவேனே. காஃபி இப்ப குடிக்கணும் போல இல்ல, புதினா டீ குடிக்கணும் போல இருக்கு. அதனால டீ கேட்டேன். இதுல ஏதாவது தப்பு இருக்கா? நீ ஏன் இவ்வளவு கோவப்படுற? நீங்க இப்படி அதிகாரம் பண்றதுக்கு பார்வதி ஒன்னும் வெறும் சமையல்காரி இல்ல, குட்வில் அம்பாசிடர். அதை ஞாபகம் வச்சுட்டு பேசுங்க. அப்படியா? அவ குட்வில் அம்பாசிடர், பிராண்ட் அம்பாசிடர், இந்த பதவி எல்லாம் ஆபீஸ்ல தானே. சமையல் வேலை பார்க்க முடியாது, பதவிதான் முக்கியம்னா வேலையை விட்டு போயிட வேண்டியதானே. இந்த வீட்டுக்கு வந்துட்டான்னா இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் அவ என்னைக்கும் சமையல்காரி தான், வேலைக்காரி தான். சித்தி, நீங்க ஒரு நிமிஷம் ஆதி. வனஜா சொல்றதுல என்ன தப்பு? அகிலா என்ன சொல்ற நீ? ஆதியோட பார்வைக்கு வேணா பார்வதி பிராண்ட் அம்பாசிடர், குட்வில் அம்பாசிடரா இருக்கலாம். ஆனா வனஜாவோட பார்வையில பார்வதி இந்த வீட்டுக்கு சமையல்காரி தானே. அப்படி சொல்லு. பார்வதி இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து வனஜா அவளை அப்படிதான் பார்த்து பழகிக்கிட்டு இருக்கா. அதனால வனஜா பார்வதி கிட்ட அப்படிதான் நடந்துக்குவா. இதுல வனஜாவோட தப்பு எதுவும் இல்ல, தப்பு பார்வதி மேலதான். கரெக்டா சொன்னீங்கக்கா. மா என்னம்மா சொல்றீங்க? பார்வதி மேல என்ன தப்பு? பார்வதி ஒரு வேலை பார்த்தா பரவாயில்ல, 3 வேலை பார்க்கறா. வீட்ல சமையல்காரி, ஆபீஸ்ல பிராண்ட் அம்பாசிடர், நம்ம ஃபேக்டரியில குட்வில் அம்பாசிடர், இப்படி 3 பதவி. அதனாலதான் இந்த குழப்பம் எல்லாம். இப்ப பேசு. பெரிய பெரிய அரசியல் கட்சியிலேயே ஒருத்தருக்கு ஒரு பதவிதான்னு முடிவு பண்ணி செயல்படுத்திட்டு வராங்க. அத பார்வதி விஷயத்திலயும் அமுல்படுத்திட்டா இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கிடைச்சிரும். இப்போ என்ன சொல்ல வர அகிலா? வனஜா பார்வதியை சமையல்காரியா ட்ரீட் பண்றது ஆதிக்கு பிடிக்கலங்க. ஆதி அவளை குட்வில் அம்பாசிடரா ட்ரீட் பண்ணணும்னு விரும்புறான். பார்வதி என்ன வேலை பார்க்கணும்னு இனிமே ஆதிதான் முடிவு பண்ணணும். அம்மா, உங்க எல்லாருக்கும் சமைச்சு போடுறதுல தான் எனக்கு சந்தோஷம். நான் எப்பவும் போல சமையல்காரியாவே இருந்துடுறேம்மா. இருப்படி. அத நீ முடிவு பண்ணாத பார்வதி. உனக்கு விருப்பம் இல்லைனாலும் ஆதி சொன்னதுனால தானே நீ அந்த எலெக்ஷன்ல நின்னு ஜெயிச்சு பதவிக்கு வந்த. அதனால நீ என்னவா இருக்கணும்னு ஆதியே முடிவு பண்ணட்டும். ஆளுக்கு பாட்டிலா கையில் தூக்குறீங்க? எப்படியோ ஒரு பதவி காலியாக போகுது. அது குட்வில் அம்பாசிடர் பதவியா, சமையல்காரி பதவியா?
என்ன அங்க பேசிட்டு இங்க வந்து யோசிக்கிறா? பழையபடி மாறிடுவாளோ? விடக்கூடாது, குழப்புவோம். அக்கா, ஏதோ பலமா யோசிச்சுட்டு இருக்கீங்க போல இருக்கு. நான் வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா அக்கா? வந்த விஷயத்த சொல்லு வனஜா. இல்ல, நீங்க என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்கன்னு நான் சொல்லவா? ஆதி அவன் பிறந்தநாள் அன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல உங்ககிட்ட என்ன பேசுனேன்னு சொல்றதா சொல்லிருக்கான். அவன் என்ன சொல்ல போறான்னு தானே யோசிச்சுட்டு இருந்தீங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அத உங்க முகமே காட்டி கொடுக்குதே. அவன் சொல்றது இருக்கட்டும், ஆனா அவன் என்ன சொல்ல போறான்னு உங்களால ஏதாவது கெஸ் பண்ண முடியுதாக்கா? அதெல்லாம் உன்கிட்ட சொல்லிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்ல எனக்கு. நீங்க எதுக்கு சொல்லணும்? நான் சொல்றேன்க்கா. ஆதி உங்ககிட்ட வந்து என்ன சொல்ல போறான்னு நான் ஒரு 80% கெஸ் பண்ணி வச்சிருக்கேன். சொல்லட்டுமா? மௌனம் சம்மதம். சொல்றேன். சொன்னா நீங்க கோவப்படுவீங்க, பயங்கரமா டென்ஷன் ஆவீங்க. இருந்தாலும் அதுக்காக நான் சொல்லாம இருக்க முடியாதுல்ல. ஏன்னா ஆதி கடவுள் குடும்பத்துல உறுத்தியா இருந்து எனக்கு அந்த கடமையும் பொறுப்பும் இருக்கே. உன் பில்டப் எல்லாம் போதும், சொல்லி தொலை. சொல்றேன்க்கா, சொல்லாம எங்க போக போறேன்? எனக்கு என்னமோ ஆதி யாரோ ஒரு பொண்ண காதலிக்கிறதாவும், அந்த காதலை பத்தி உங்ககிட்ட சொல்லி அதுக்கு உங்க சம்மதம் வேணும்னு கேட்க போறதாவும் தோணுது. இப்போ ஆதி யார லவ் பண்றா, அந்த பொண்ணு யாருன்னு தானே யோசிச்சுட்டு இருக்கீங்க. அது ஒண்ணும் பெரிய ரகசியமோ அதிசயமோ இல்லக்கா. அந்த பொண்ணு உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச பொண்ணுதான். தினம் உங்க கண்ணு முன்னாடி நடமாடுற பொண்ணு. இன்னுமா உங்களால கண்டுபிடிக்க முடியல? வேற யாரும் இல்லக்கா, நம்ம சமையல்காரி பார்வதி தான். தப்பு நடிச்சிட்டா. இத பார், ஏன் ஆதி ஒரு நாள் கூட அந்த மாதிரி காரியத்தை பண்ண மாட்டான்? எப்படி உன்னால இப்படி எல்லாம் கேவலமா யோசிக்க முடியுது? நான் ஒண்ணும் கேவலமா யோசிக்கலக்கா, நடக்கிறதான் சொல்றேன். ஏய், இதுக்கு மேல ஆதிய பத்தி ஒரு வார்த்தை பேசுன அக்கா, நான் ஒண்ணும் தப்பா பேசல, நீங்க தான் தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க. உங்களை சுத்தி நடக்கிறதெல்லாம் உங்களுக்கு புரியவே இல்லையா? ஏய், என்ன நடக்குது? என்ன நடக்குதுங்க? ஆதி பார்வதி மேல எவ்வளவு அக்கறையா இருக்கான்னு உங்களுக்கு தெரியாதா? பார்வதிக்கு ஒண்ணுன்னா ஆதி கண்ணு அப்படியே துடிக்கும்னு சொல்றான். அதுக்கு என்ன அர்த்தம்? அதே மாதிரி ஆதிக்கு ஒண்ணுன்னா பார்வதி துடிச்சு போறா. இதுல இருந்து உங்களால புரிஞ்சுக்க முடியலையாக்கா? ஏய், ஆதிய பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்துல இருந்தே அவன் பார்வதி மேல ஸ்பெஷல் கேர் எடுத்துட்டு இருக்கான். அதுக்கு காரணம், பார்வதி வில்லேஜ்ல இருந்து வந்த ஒரு அப்பாவி பொண்ணு. தனக்கு கெடுதல் நினைக்கிறவங்களுக்கு கூட நல்லது நினைக்கிற ஒரு நல்ல மனசு இருக்கிற பொண்ணு. அதனால மட்டும்தான் எனக்கு கூட பார்வதி ரொம்ப பிடிக்கும். அதனால நான் கூட பார்வதி மேல தனிப்பட்ட அக்கறை வச்சிருக்கேன். ஆதியும் என்ன மாதிரி தான் பார்வதி மேல அக்கறை எடுத்துக்கிட்டு அவளை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறதுக்கு முயற்சி எடுத்திருக்கான். பார்வதிய அவன் குட்வில் அம்பாசிடரா ஆக்குனது கூட அந்த வகையில தான். இதனால எல்லாம் ஏன் ஆதி அந்த பார்வதியை காதலிக்கிறாங்கிற முடிவுக்கு வந்திருக்கியா? நான் சொல்றேன்னு தப்பா நினைக்க கூடாது. அவங்க 2 பேரு ஜாதகத்தை பார்த்துட்டு புருஷன் பொண்டாட்டி ஜாதகம் மாதிரி இருக்குன்னு குருஜி சொன்னதா நீங்க தானே வந்து சொன்னீங்க. மறந்துட்டீங்களாக்கா? குருஜி அதை மட்டுமா சொன்னாரு? விதி அவங்க 2 பேரையும் சேர்த்து வைக்க முயற்சி பண்ணுதுன்னு சொன்னார்ல. இவ்ளோ ஏங்கா, நடக்கிற ஒவ்வொரு சம்பவமும் ஆதி பார்வதிக்கு சாதகமா தான் நடந்துகிட்டு இருக்கு. இதுல இருந்து கூடவா உங்களால புரிஞ்சுக்க முடியல? வனஜா,
அந்த நம்பிக்கையை நானே உடைக்கிறேன். சொன்னது காதுல விழலியா? போன்னு சொன்னேன். தீமுறை பிடிச்சவன். என்ன மாமா சொல்றீங்க? இனிமேல் நீ சமையல் வேலைலாம் பார்க்க வேண்டாம்னு சொல்றேன். தப்பா நினைச்சுக்காதீங்க மாமா. என்ன நீங்க இன்னும் எவ்வளவு பெரிய உசரத்துக்கு கொண்டு போனாலும் வீட்ல உங்க எல்லாருக்கும் சமைச்சு போடுறதுல கிடைக்கிற சந்தோஷம் எனக்கு வேற எதுலயுமே கிடைக்கல மாமா. பார்வதி, உன்னோட சந்தோஷத்துக்கு நான் நிரந்தரமா தடை போடல. இதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான். அதுவும் நம்ம நன்மைக்காக தான். அதை நீ முதல்ல புரிஞ்சுக்க. மாமா, பதவி பொறுப்புன்னு என்ன நீங்க அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போனாலும் அம்மா என்ன எப்பவும் போல வீட்டு சமையல்காரியா ஏத்துப்பாங்கங்கிற நம்பிக்கையில தான் நீங்க சொன்ன எல்லாத்துக்குமே நான் சம்மதிச்சேன். ஆனா அம்மா இப்ப என்னோட பதவி பொறுப்பை ஒரு சாக்கா வச்சு என்ன வீட்டுக்குள்ளேயே வரவிடாம பண்ணிடுவாங்களோன்னு பயமா இருக்கு மாமா. அம்மா உன்னை சமையல்காரியா கூட வீட்டுக்குள்ள வரவிடாம பண்ணிடுவாங்களான்னு நீ பயப்படுற. ஆனா நான் அம்மா மனசுல இருக்கிற உன்னோட சமையல்காரின்ற இமேஜை உடைச்சு உன்னை அவங்க மருமகளா ஏத்துக்கணும்னு நினைச்சு பாடுபடுறேன். தயவு செஞ்சு நான் சொல்றது கேளு மாமா. அம்மா மனசுல எனக்கு மருமகளா இடம் கொடுப்பாங்களோ என்னவோ தெரியாது. ஆனா அவங்க மனசுல நல்ல சமையல்காரியா ஒரு இடம் பிடிச்சிட்டேன். அந்த இடம் பறி போயிட்டா அப்புறம் நான் இந்த வீட்டுக்குள்ளேயே வர முடியாம போயிடும் மாமா. பார்வதி, நீ ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்க. விதி எப்பவுமே நமக்கு முன்னாடி 2 சாய்ஸஸ் வைக்கும். அதுல நம்ம எதை தேர்ந்தெடுக்கிறோமோ அதான் நம்மளோட வாழ்க்கை. அதுலதான் நம்ம எதிர்காலமே அடங்கியிருக்கு. இப்ப அம்மா மூலியமா விதி உன் முன்னாடி சமையல்காரியா இல்ல குட்வில் அம்பாசிடரான்னு 2 சாய்ஸஸ் வச்சிருக்கு. இதுல நீ எதை கையில் எடுக்கிறியோ அதான் உன்னோட எதிர்கால வாழ்க்கையை தீர்மானிக்கும். எப்பவுமே உனக்கு உன்னை பத்தி யோசிச்சு பழக்கம் இல்லாததால இப்ப நான் உனக்காக யோசிச்சு இந்த முடிவு எடுத்திருக்கேன். இனிமேல் நீ இந்த சமையல் வேலையை விட்டுரு. குட்வில் அம்பாசிடரா உன்னோட வேலையில கவனத்தை செலுத்து. அது போதும். என் பிறந்த நாள் அன்னைக்கு நம்ம காதல் கல்யாண விஷயத்த அம்மா கிட்ட சொல்லும்போது அம்மா மனசுலயும் சரி அவங்க பார்வையிலையும் சரி நீ ஒரு வேலைக்காரியா இல்ல சமையல்காரியா தெரியக்கூடாது. முழுக்க முழுக்க நீ ஒரு குட்வில் அம்பாசிடரை மட்டும்தான் தெரியணும். என் மகன் ஆதி ஒரு குட்வில் அம்பாசிடரை தான் கல்யாணம் பண்ணியிருக்கான்னு அம்மா மனசுல தோணணும். அதுக்காக தான் நான் இந்த முடிவு எடுத்திருக்கேனே. சோ நான் சொல்றதை கேளு பார்வதி. என்ன பார்வதி, பதிலே காணோம்? நமக்காக நம்ம எதிர்காலத்துக்காக நான் யோசிச்சு முடிவு எடுத்ததுல உனக்கு சம்மதம் தானே? என் வாழ்க்கையே நீங்க தான் மாமா. நீங்க இவ்ளோ சொன்னதுக்கு அப்புறம் நான் மாட்டேன்னு சொல்லுவேன்னா இப்ப மட்டும் இல்ல, எப்பவும் நீங்க கிழிச்ச கோட்டை நான் தாண்ட மாட்டேன். அம்மா உன்னை மருமகளை ஏத்துக்கிட்டதுக்கு அப்புறம் இந்த வீட்டில் நீ வச்சது தானே சட்டம். அதுக்கப்புறம் நீ வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் சந்தோஷமா சமைச்சு போடு. அதுக்கு எப்போ நான் தடை போட மாட்டேன். தேங்க்ஸ் மாமா. எனக்கு என்னமோ ஆதி யாரோ ஒரு பொண்ணை காதலிக்கிறதாவும் அந்த காதலை பத்தி உங்ககிட்ட சொல்லி அதுக்கு உங்க சம்மதம் வேணும்னு கேட்க போறதாவும் தோணுது. அந்த பொண்ணு உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச பொண்ணுதான். தினம் உங்க கண்ணு முன்னாடி நடமாடுற பொண்ணு. இன்னுமா உங்களால கண்டுபிடிக்க முடியல? வேற யாரும் இல்லக்கா, நம்ம சமையல்காரி பார்வதி தான். பார்வதிக்கு ஒண்ணுன்னா ஆதி கண்ணு அப்படியே துடிக்கும்னு சொல்றான். அதே மாதிரி ஆதிக்கு ஒண்ணுன்னா பார்வதி துடிச்சு போறா. இதுல இருந்து உங்களால புரிஞ்சுக்க முடியலையாக்கா? அவங்க 2 பேரும் ஜாதகத்தை பார்த்துட்டு புருஷன் பொண்டாட்டி ஜாதகம் மாதிரி இருக்குன்னு குருஜி சொன்னதா நீங்க தானே வந்து சொன்னீங்க. குருஜி அதை மட்டுமா சொன்னாரு? விதி அவங்க 2 பேரையும் சேர்த்து வைக்க முயற்சி பண்ணுதுன்னு சொன்னார்ல.
அகிலா? வனஜா முன்னாடி தெளிவா இருக்கிற மாதிரி நடிச்சிட்டு இப்போ குழம்பி போய் உட்கார்ந்திருக்கியா? என்ன பாக்குற? ஓம் பார்வைக்கு வனஜா வேணா பயந்துக்கிட்டா அமைதியா போலாம். நான்லாம் பயப்பட மாட்டேன். இன்னும் சொல்ல போனா நீதான் எனக்கு பயப்படணும். ஏன்னா நான் உன்னோட மனசாட்சி. ஏய், என்ன வேணும் உனக்கு? இப்ப எதுக்காக இங்க வந்திருக்க? ஆதி பார்வதிய பத்தி வனஜா உன்கிட்ட சொல்லும்போது ஆதி ஒரு நாளும் பார்வதிய காதலிக்க மாட்டான்னு அவ்வளவு உறுதியா நம்பிக்கையா சொன்ன. எதுக்காக அப்படி பொய் சொன்ன? நோ, நான் பொய்யெல்லாம் சொல்லல. நான் உண்மையதான் சொன்னேன். ஏன் ஆதி ஒரு நாள் அப்படி பண்ண மாட்டான்? ஐயோ அகிலா, அகிலா, நான் ஒன்னும் வனஜா இல்ல. நான் உன்னோட மனசாட்சி. என்கிட்டயே பொய் சொல்றியா? உன் மனசுல இருக்கிற குழப்பத்தை வனஜா கரெக்டா சொன்னதும் உன் ஈகோ அதை ஒத்துக்கல. அதனாலதான் நீ வனஜா கிட்ட ஆதி மேல உனக்கு நம்பிக்கை இருக்கிறதா பொய் சொன்ன. இல்ல இல்ல இல்ல, என்னோட ஆதி ஒரு நாள் தப்பு பண்ண மாட்டா. ஏன் ஆதி மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. உன் மனசுல இருக்கிறது நம்பிக்கை இல்ல, பயம். அந்த பயத்தை நீ வெளியில காட்டிக்காம இப்படிலாம் நடிச்சிட்டு இருக்க. எங்க என் முகத்தை நேருக்கு நேரா பார்த்து ஆதி பார்வதி விஷயத்துல உனக்கு எந்த குழப்பமும் இல்ல, நீ தெளிவாதான் இருக்கேன்னு சொல்லு பாப்போம். ஏன் என்ன இப்படி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க? உன்ன குட் மார்னிங்மா. குட் மார்னிங் பா. குட் மார்னிங் அருண். குட் மார்னிங் அருண். என்ன அருண் நீ மட்டும் வந்திருக்க? ஐஸ்வர்யா எங்க? ஐஷு ரெடி ஆயிட்டு இருக்காப்பா, இப்போ வந்துருவா. நேத்து நீ கொண்டு வந்த ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே பார்த்து சைன் பண்ணிட்ட அருண். எடுத்துக்கோ. தேங்க்யூமா. எல்லாம் சரியா இருக்குப்பா. மார்னிங் பா. மார்னிங். குட் மார்னிங் ஆதி. குட் மார்னிங் ஆதி. குட் மார்னிங் ப்ரோ. மார்னிங் டா. மா, என்ன ஆதி? உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுமா? என்ன பேசணும் ஆதி? பர்சனலா பேசணுமா இல்ல ஆபீஸ் விஷயமா பேசணுமா? பார்வதி விஷயமா பேசணுமா? எப்ப பாரு அந்த சமையல்காரி பேச்சு. பார்வதி என்ன வேலை செய்யணும், என்னவா இருக்கணும்னு நான் தான் முடிவு பண்ணணும்னு நேற்று நீங்கள் சொன்னீங்கல்ல, அது விஷயமா தான் உங்ககிட்ட பேசணும். ஆதி, நேத்து உன் அம்மா சொன்னத நீ சீரியஸா எடுத்துக்கிட்டியா? அது நேத்து உன் அம்மா இத கொஞ்சம் பேசாம இருங்க. உங்க அப்பா சொன்னதை நீ சீரியஸா எடுத்துக்காத ஆதி. நீ சொல்ல வந்ததை சொல்லு. பார்வதி இனிமேல் என்னவா இருக்கணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். பார்வதி இனிமேல் குட்வில் அம்பாசிடரா மட்டும்தான் இருப்பா.